நானும் அம்மாவும் சேர்ந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். பைத்தியம், அது உங்க அண்ணன் இல்லடா, உங்க மாமனாரு. ஸோ படத்தில் கெத்து கேரக்டர் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தேட்டரில் வந்து அந்த கேப்டனோட சாங்லாம் போட்டு வரும்போது பயங்கர என்ட்ரியாக இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ கிரவுண்டில் தான் கெத்து கெத்து, ஆனால் படம் ஃபுல்லாக மிஸ்ஸஸ் கெத்து தான் கெத்து அப்படின்ற மாதிரி அந்த அசோதை கேரக்டராகவே வந்து படம் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. சுவாசிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸில் பண்ணது. ஜான் சார் தான் அதுக்கு தான் பிஆராக வருது. அந்த டைமில் ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கலை. நானும் அம்மாவும் சேர்ந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது என்னோட 30s இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைமில் ப்ரெஸ்ஸில் இருந்து நிறைய பேர் இப்போது இருக்காங்க. சார் உங்களால் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் என்ன பர்சனலாக தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார். இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போ தான் எகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கே தான் அன்னைக்கு இங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சி தான் வந்தேன். பட் இனிமேல் இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில் இப்போது மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்குது, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும். அண்ட் ஏடிஸ் ஸ்பெஷலி மம்மிதா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார், நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்போயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்டு சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்றைக்காவது சொல்லுன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமாம், ரொம்ப ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயந்தான் சார். ஸோ நாங்கள் எல்லோரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார், என்னோட கெத்து இங்கே வரல. பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவியில் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது. பட் என்னமோ எகெயின் மை பேட் லக், அந்த மூவியில் நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழித்து நான் அவங்க பேராக நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் சஞ்சனா, மை ஸ்வீட் டாட்டர், அவங்களும் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ என்டையர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேறு மூவிஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு படங்களை நடிக்க அவங்களோட டேலண்ட்ன்றது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். குட்டி குட்டி ரியாக்ஷனில் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த படத்தில் நடித்த தேவதர்ஷினி மேம், வாங்க அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டு போகிறாரு. டிஎஸ்கே எல்லாம் மைக்கு கொடுத்து 2 நிமிஷத்தில் முடிச்சதா சரித்திரமே கிடையாது. என்னம்மா வில்ல நானும் தான் பேட்டர்னை மாற்றிட்டியா? ஸோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங். ஏன்னா ஒரு அழகான படம், அது எப்படி ரீச் ஆகிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார் 2-3 ஜானர்ஸ் கொண்டு வரது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு. அஃப்கோர்ஸ் யா, ஃபேமிலி இருக்குது, ட்ராமா இருக்குது, அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி இந்த படத்தில் வருது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட், அதையும் ஒரு ஜானரா வச்சுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லவ் அண்ட் ரொமான்ஸு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ். ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ். ஜென்ரலாக பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில். ஆனால் இங்கே வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ். அண்ட் இட்ஸ் ஸோ க்யூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்களில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. நாங்களாம் எங்கே போய் கனெக்ட் பண்ணுறது? இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வாக இருந்ததா. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸை இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர், அதில் குறிப்பாக 2 பேர், நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார், அவங்களுடைய ஸ்டோரியாக தான் இதை நான் பார்த்தேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதில் ஒரு காதல், ஒரு ரொமான்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது. அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. அந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில்ம் பிட்வீன் பீப்புள், மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தமிழ் ஃபஸ்ட்டு படத்துலேயே செஞ்சுரி அடிச்சிட்டீங்க. செம்ம இது நிஜமாவே. அண்ட் நம்ம ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து ஏற்கனவே ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாரா, அதில் வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாற்ற விட மாட்டார். இதுதான். அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது. நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், இது போட்டுக்கலாமா தமிழ், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் அதில் இருக்கிறது ஒரு தடவை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னுவார். கடைசியில் படத்தில் அதான் வரும். ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கும் ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை, இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ எங்களெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஎஸ்கே பாலசரவணனெல்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு. ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸில் அவருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்டில் தான் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணார். அப்படி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம், லவ் அண்ட் ரொமான்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம். அண்ட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ். எனக்கு ஃபுல் கதைலாம் நீங்கள் சொல்ல, அம்மா கேரக்டர் தானே இவங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை தமிழ். படம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபில்ம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு. ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னிங் ஃபில்ம், இட்ஸ் காட் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யூ லவ் த ஃபில்ம், அது எனக்கு நல்லா தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக்கில் இருந்து. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் பிரின்ஸ் பிக்சர்ஸ், கம்பெனி ஆர்டிஸ்டாக இருந்துகிட்ருக்கேன், எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிஷ், என்னுடைய மகன் பின்னி இருக்கார் இந்த படத்தில். அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ், மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் ரியலி கமெண்டபிள். Yeah. Thanks so much. Thanks so much. எது நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க. அந்த பிபி எகிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க, ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்கு என் பையனை நினைக்கும் போது அப்படின்ட்டு. அண்ட் ஆமா, டே பைத்தியம், அது உங்க அண்ணன் இல்லடா, உங்க மாமனாரு தெரிஞ்சுக்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.